ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சுவையாக செய்கிற ஆல்வெள்ளி சிப்ஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்வெள்ளி கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஸ்கின்னெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க அந்த ஒயிட் இதுவை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கடையில் பார்த்திங்கன்னா ஷேப் நல்லாவே ரவுண்டாக பெருசாக வந்திருக்கும். ஏன்னா கடையில் இருக்கவங்க நல்லா சீவல் ஷார்ப்பாக வச்சு அதில் போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு சீவல் பார்த்திங்கன்னா கரெக்டாக மொக்க பண்ணிடுச்சு. அதனால் எங்களால் சீவலில் செய்ய முடியல. நாங்கள் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளோட கத்தியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லாவே மெல்லிசாவே கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட பச்சை வாசனைகள் போகிறதுக்காக தான் ஆஃப் அன் ஹவர் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்லிசாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஆயில் பற்ற வச்சு நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாகவே போட்டிருக்கோம், நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட உங்களோட சீவல் நல்லா இருந்ததுன்னா அதிலேயே சீவி விட்டுக்கோங்க. நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம குச்சி சிப்ஸை ட்ரை பண்ணலாமேன்ட்டு நல்லா மெலிசாக அதை இது பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கோடு கோடாக போட்டுக்கிறோம். குச்சி சிப்ஸ்னாலே இந்த மாதிரி கோடு கொஞ்சம் தடியாக இருக்கும்ல, அந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக மிதமாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம். இப்போ நான் குச்சி சிப்ஸையும் பார்த்திங்கன்னா சேர்த்தே தான் வறுத்து எடுத்துருக்கேன் மொத்தமாக. இதுக்குன்ட்டு எந்த ஒரு மசாலாவும் தனியாலாம் நான் போட தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க நம்ம அரைச்சி வச்சுருக்க இதே மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி வந்துடும். என்ன ஒன்று, கடையில் பெருசாக ரவுண்டாக இருக்கிறதோ ஒன்று தான் வித்தியாசம். நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக குட்டியோண்டு போட்டிருக்கோம். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா கடையில் இருக்க டேஸ்ட் அப்படி தான் அல்டிமேட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட், நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களே இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.